ஓகேவா? எப்படி அந்த வெளி மைக்கு போட்டுருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிர் வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே வாரந்தோறும் நிகழ்த்தப்படக்கூடிய வாராந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழுமின்றி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். நமக்கு அல்லாஹ் தந்த எல்லா வசதி வாய்ப்புகளுமே அருட்கொடைகள் தான். இப்படி அல்லாஹ் தந்த அருட்கொடைகளிலேயே விலை மதிக்க முடியாத அரும்பெரும் பாக்கியம் என்று சொன்னால் இந்த சத்திய இஸ்லாத்துல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான்ல, இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு மூமினாக முஸ்லிமாக ஓரிரை கொள்கையிலே ஏகத்துவவாதிகளாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த மிகப்பெரிய நியமத். ஏன் தெரியுமா?
இந்த சத்திய பாதையை, இந்த நேரான மார்க்கத்தை, இந்த நேரிய வழியை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அவன் நாடலன்னு வைங்களேன், இந்த சத்தியம் கிடைக்காது. திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், 7வது அத்தியாயம் 178வது வசனம். இதுல அல்லாஹ் தெளிவா பேசுறான், மை யஹ்திஹுல்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி வ மை யுضلில் ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழி பெற்றவர், அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அவனே நஷ்டமடைந்தவன். இப்படி அல்லாஹ் பேசுறான். இன்னும் கூடுதலாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நான் யாரை நேர்வழிப்படுத்த நாடினேனோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் நேர்வழிப்படுத்த நாடிட்டாவங்கள எந்த கொம்பனாலும் என்ன செய்ய முடியாது, அவரை வழிகெடுக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவரை யாரால் என்ன செய்ய முடியாது, நேர்வழிப்படுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் வச்சிருக்கிறான். சூரா லைல் அல்லாஹ் பேசுவான், இன்ன அலைனா லல் ஹுதா. ஹுதான நேர்வழி. இந்த நேர்வழி நம்மை சேர்ந்தது அப்படிங்க அல்லாஹ். நான் நாடன். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த நேரிய வழியில அல்லாஹ் நம்மை இன்னைக்கு வாழ செய்திருக்கிறான்னு சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் நாம மௌத்தா போகும் பொழுதும் இந்த கொள்கையிலேயே மௌத்தாயிரும். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டின ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்படணும்? ஹக்க துகாத்தி, அஞ்ச வேண்டிய முறை பிரகாரம் அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மூத்தா போகும்பொழுது முஸ்லிமா இல்லாம மூத்தாயிடாது. ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து மரணித்தால்தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். இல்லைன்னா அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் கொள்கையை. இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு சித்தாந்தத்தை, வேறு ஒரு கொள்கை கோட்பாட்டை அவர் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து அதிலேயே மரணித்தார் என்று சொன்னால் அந்த கொள்கையை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நிராகரிச்சிருவான். ஒரு காலம் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப அப்படிப்பட்டவர்கள் எங்க போவாங்க? நரகத்துடைய நெருப்புக்கு கொல்லிக்கட்டைகளாக ஆவார்கள். அல்லாஹ் காப்பாற்றும். நரகத்துடைய விறகுகளா ஆனால் நம்மளால இருக்க முடியுமா? அப்போ அதிலிருந்து அல்லாஹ் இப்ப நம்மளை காப்பாத்தி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடலில் இருந்து உயிர் போகும் பொழுது இந்த சத்திய கொள்கையோடு என்ன செய்யணும்? உயிர் போகணும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? பல வழிமுறைகள் இருக்கிறது. பல வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு வழிமுறையை தான் இன்னைக்கு நாம பார்க்கிறது. என்ன வழிமுறை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான், தெரிஞ்ச செய்தி தான். ஆனா இது அவ்வப்போது நம்முடைய உள் மனதில் ஆழமாக நாம பதிய வைக்க வேண்டும். புகாரில நீங்க பாத்தீங்கன்னா 2493, புகாரில 2493 யார் அறிவிக்கிறாங்க? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் மாதிரி பாடம் நடத்துற யாரால முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க வைங்களேன், அழகா புரியுற மாதிரி, சின்ன பிள்ளையும் புரியுற மாதிரி அழகான மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த செய்தி.
என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? மஸலுல் காயிமி ஹலா ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா. அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி கொள்பவர்களுக்கும், அல்லாஹ்வுடைய வரம்புகளை யாரெல்லாம் பேணி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அவற்றை மீறுபவர்களுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் உதாரணம் ஒண்ணு இருக்கு. என்ன உதாரணம்? கமசலி கௌமிஸ் தஹமு அலா சஃபீனத்தின். அவர்களுக்கான உதாரணம் ஒரு கப்பலில் பயணம் செய்த ஒரு கூட்டத்தினரை போன்றதாகும். ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் போகுது, அந்த கூட்டத்துக்கு இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணக்கூடியவங்களுக்கும் பேணாம நடக்கக்கூடியவங்களுக்கும் உதாரணம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்தை பத்தி சொல்றாங்க. ஃபஅஸாப பஅதுஹும் அலாஹா. அந்த கப்பல் இருக்கிற கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு கப்பலுடைய மேல் பகுதி இடம் கிடைக்குது. கப்பல்ல போகக்கூடிய மக்களுக்கு கப்பலுடைய மேல் பகுதியில இடம் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, வபஅதுஹும் அஸ்ஃபாலஹா. சிலருக்கு கீழ் பகுதியில இடம் கிடைக்குது. சிலருக்கு மேற்பகுதி, சிலருக்கு கீழ்ப்பகுதி இடம் கிடைச்சிடுச்சு. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, ஃபகான அல்லதீன ஃபீ அஸ்ஃபலிஹா இதஸ்தகவ் மினல் மாஇ மர்ரு அலா மன் ஃபௌகஹும். கீழ்ப்பகுதியில் இருந்தவர்கள் தண்ணீர் எடுக்கும் பொழுது மேலே இருந்தவர்களை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க தண்ணி எடுப்பதா இருந்தா மேல உள்ளவங்களை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. அதனால அவர்கள் சொன்னாங்க, அந்த கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஃபகாலு லவ் அன்னா ஹரக்கனா ஃபீ நஸீபினா ஹர்கன் வலம் நுதி மன் ஃபௌகனா. எனவே அவர்கள் சொன்னார்கள், நமக்கு கிடைத்த கீழ்ப்பகுதியிலேயே ஒரு துளையை ஒண்ணு போட்டு தண்ணீர் நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு என்ன செய்றாங்க, ஒரு முடிவு போறாங்க. மேல இருக்கிறாங்களே அவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அங்க போய் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்குவானே, கீழே ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஃபயின் யத்ருகூஹும் வமா அருத அராது ஹலகு ஜமீஆ. அவர்கள் அவ்வாறு செய்ய நினைத்ததை மேலே இருப்பவர்கள் தடுக்காவிட்டால், கீழே ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்க போறாங்க, இதை மேலே இருக்கிறவங்க பார்க்கறாங்க, ஒருவேளை அவங்க இதை தடுக்கலன்னு சொன்னா எல்லாருமே அழிந்து விடுவார்கள். விளங்குதா உங்களுக்கு? கீழே ஓட்டப்பட்ட தண்ணி மேல வந்துரும்ல, அப்ப எல்லாருமே அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, வயின் அஹது அலா ஐதீஹிம் நஜவ் வ நஜவ் ஜமீஆ. ஆனால் அவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினால் அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள், அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள். விளங்குதா உங்களுக்கு? ஒரு கதையை ரசூலுல்லாஹ் ஊமானமா சொல்லி காட்டுறாங்க. இதுல என்ன ஊமானம்? நன்மையை செய்யக்கூடிய மக்கள், தீமையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்துடக்கூடாது. இவங்க என்ன செய்யணும் தெரியுமா? சமூகத்தில் நடைபெறக்கூடிய தீமைகளை பார்த்து அவங்க அந்த தீமையை தடுக்கணும், நன்மையை ஏவணும். இப்படி இருந்தா தான் எல்லாருமே காப்பாற்றப்படுவீங்க. நீங்க நன்மையும் ஏவல தீமையும் தடுக்கல, இந்த நிலை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழிகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இதை ரசூலுல்லாஹ் செய்றாங்க, நமக்கு பாடமா சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம இஸ்லாத்துல இருக்கணும்னு சொன்னா, இஸ்லாத்திலேயே நாம மூத்தா போகணும்னு சொன்னா என்ன வழிமுறை இஸ்லாம் கத்து தருகிறது? நாம் கொண்ட மார்க்கத்தை பிற மக்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். ஏதோ ஒரு வகையில நாம் எடுத்து சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். நம்மகிட்ட ஒரு நினைப்பு ஒண்ணு இருக்கு. என்ன நினைப்பு? இதெல்லாம் யார் எடுத்து சொல்லுவா? இந்த சத்திய மார்க்கத்தை, இஸ்லாத்தை, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த காரியத்தை யார் எடுத்து சொல்லுவாங்க தெரியுமா? ஓதி படித்த ஆலிம்சாக்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஜமாத்துடைய நிர்வாகிகள்
அவங்க எடுத்து சொல்லுவாங்க நமக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது அப்படி என்று பெரும்பாலான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. அது என்னது? முற்றிலும் தவறு. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது கடமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே கடமைங்க. இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தில் நாம ஈடுபடாம எத்தனை வருடங்கள் கழிந்திருக்கு தெரியுமா? பல வருடங்கள் ஓடிவிட்டது. சத்தியத்தை எடுத்து சொல்லல, அசத்தியத்தை மக்கள்கிட்ட பிரிச்சு காட்டல. எது உண்மை, எது பொய், எது ஹக்கு, எது பாத்தில் என்று மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கல. இப்படி உடைக்காமலேயே நம்முடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். எது குறித்து? நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே அதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கடமையாக்கி இருக்கிறோம். சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 103வது வசனம் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. வஅ்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? அல்லாஹ்வுடைய கயிறுனா குர்ஆன். அதை சேர்த்து என்ன சேர்த்துக்கலாம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சேர்த்துக்கலாம். அல்லாஹ்வுடைய கலாமும் நபிகளாருடைய போதனைகளும் அல்லாஹ்வுடைய கயிறு. இது எல்லாரும் என்ன செய்யுங்க? பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு விளக்கம் கொடுப்பாங்க. கயிற்றுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒற்றுமையா இருங்க, வேற வேற கொள்கையா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் ஒற்றுமையா இருங்கம்மா. ஒற்றுமை வராது. வேற வேற கொள்கையா இருந்தா ஒற்றுமை வருமா? ஒரு காலம் ஒற்றுமை வராது. எப்போ ஒற்றுமை வரும்? எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை ஹதீஸை பிடிச்சா வைங்களேன், அப்போ ஒற்றுமை வரும். அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். குர்ஆனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், நபிகளாருடைய செய்தியை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவறி விடாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நினைச்சு பார்க்க சொல்றான். சஹாபாக்கள் குறித்து எல்லாம் பேசுறான். நம்முடைய நிலை இதுதாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே யாரு? எல்லாருமே சிறு வயசிலிருந்து ஏகத்துவவாதியா? இல்லையே. நாம எல்லாருமே எந்த கொள்கையில இருந்தோம்? மதுஹப் கொள்கையில இருந்தோம். ஷாஃபி மதுஹபா இருந்தோம். சில பேர் தரிகாக்கள் இருந்திருப்பாங்க, வேற வேற கொள்கையில இருந்திருப்போம். அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஏகத்துவ கொள்கையை தந்திருக்கிறான். இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் எப்படி தந்தா? நாமளா சிந்திச்சு செயல்பட்டு எல்லா சித்தாந்தங்களையும் படிச்சு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கையும் நல்ல படிச்சு ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்தோமா? இல்ல. நம்ம போற போக்கில தர்காக்கு போயிருப்போம், மௌலூதுக்கு போயிருப்போம், கந்தூரிக்கு போயிருப்போம். எங்கேயாவது இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது யாராவது தௌஹீதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அதை எடுத்து செஞ்சிருப்போம், கேட்டிருப்போம் அல்லது படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில அல்லாஹ் இந்த அருட்கொடையை தந்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள், அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையில் இணைப்பை உண்டாக்கினான். எனவே அவனது அருளால் நீங்கள் அனைவரும் சகோதரர்களாகிவிட்டீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். நாமெல்லாம் மௌலூது கொள்கையில இருந்தவங்கள, கந்தூரி கொள்கையில இருந்தவங்கள, தர்கா வழிபாட்டில் இருந்தவங்கள, அதே நிலையிலே இருந்தா எது கிட்ட தெரியுமா இருந்திருப்போம்? நரகத்துடைய படுகொலியில உளுந்திருப்போம். அல்லாஹ் காப்பாத்தினான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒகுந்தும் அலா
ஷஃபா ஹுஃபரத்தின் மினன்னார் ஃபஅன்கதகும் மின்ஹா, நீங்கள் நரக படுகொலியின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? உங்களை காப்பாற்றிருக்கிறான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், இவ்வாறே நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தனது சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். உங்களுக்கு அல்லாஹ் நமக்கு மிக பெரிய அருட்கொடையை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடை என்னது? சத்திய கொள்கை, சத்திய மார்க்கம், பூரண கொள்கை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே அத்தியாயத்தில் அடுத்த வசனத்தில் எல்லாம் பேசுறான். தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரும். என்ன பேசுறான்? ஒல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப், நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஓ உலாய்க ஹுமுல் முஃப்லிகூன், அவர்களே வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? சத்தியம் தெளிவா தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிட்டான், அழகான கொள்கையை தந்துட்டான். இப்படி தந்த பிறகு நீங்க எப்படிப்பட்ட சமுதாயம் ஆகணும்? நல்லதை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களா நீங்க இருக்கணும். ஓ உலாய்க ஹுமுல் முஃப்லிகூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றால் நினைச்சான். அடுத்தடுத்த வசனத்தை பேசுறான். அப்ப பாருங்க, இதெல்லாம் என்ன காட்டுது? அழைப்பு பணியில நீங்க இருக்கணும், சத்திய மார்க்கத்தை பிற மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். தீமையை தடுக்கல நாமளும் தீமை செய்ய ஆரம்பிச்சிருவோங்க. என்ன ஆரம்பிச்சிருவோம்? தீமை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நீங்க பாருங்களேன், புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை சொல்றேன். நம்ம ஊர்ல திருமணம் நடக்குதுல, திருமணம் நடக்குது. திருமணம் நடந்தா எப்படி நடக்குது? ஆடம்பரமா நடக்குது. நல்ல பெரிய ஒரு டெக்கரேஷனோடு பணத்தெல்லாம் கொட்டி ஏராளமான பொருளாதார செலவுகளோடு திருமணம் நடக்குது. இது தப்புன்னு தெரியக்கூடிய கூட்டத்தில் இருப்பாங்களா மாட்டாங்களா? தெரியுங்க. தடுக்காதனுடைய விளைவு தெரியுமா? அவருடைய குடும்பத்திலே நடந்துடும். இதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க தீமையை தடுக்கலனா நீங்களும் அந்த தீமையில விழுந்துருவீங்க, அவர்கள் அழிகின்ற மாதிரி நீங்களும் அழிந்து போவீர்கள். இந்த விஷயத்தை நாம ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. தீமன் நமக்கு எது கண்ணில் தென்படுதோ அதை தயவு தாட்சணியமின்றி யாராக இருந்தாலும் சரி நாம தடுக்கக்கூடிய மக்களா இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாவாவை நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தாவா பண்றதுலாம் ஆலிம்கள், ஓதி படிச்சிருக்கணும், ஜமாத் நிர்வாகிகள், பள்ளிவாசலுடைய முத்தவழிகள், இவங்க தான் பண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்ல உள்ளத்துல ஆழமா பதிய வைங்க. தாவா இல்லைன்னு வைங்களேன், நபிமார்களே கிடையாது. தாவா இல்லைன்னு வைங்களேன், வேதங்களே கிடையாது. உண்மைதானே? அல்லாஹ் நபிமார்களை எதுக்கு அனுப்புனா? அந்த நபிமார்களை அனுப்புவதற்கு காரணம் என்ன? மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களை எதுக்கு கொடுத்தா? அவங்க படிச்சுட்டு வீட்டில வச்சிருக்கிறதுக்கா? இல்ல, தாவாக்கு பயன்படுத்தணும். திருமறை குர்ஆனை எடுத்து சொல்லணும், அதனுடைய போதனைகளை உலகறிய செய்ய வேண்டும். இதானுக்கு நோக்கமே. வேற என்ன நோக்கம்? தாவா 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 தாங்க. எல்லா நபிமார்களை அனுப்புறது அல்லாஹ் இதுக்கு தான், தாவாக்கு தான், நன்மை ஏவி தீமையை தடுக்கத்தான். ரசூலுல்லாஹ்வோடு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதரோடு நபிமார்கள் வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பணியை செய்வது யாரு? நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்துக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மனித குலத்திலேயே சிறந்த குலம், மனிதர்களிலேயே சிறப்பானவர்கள் யாரு? நீங்க தான் நல்லா சொல்லி காட்டுறான்.
இதே அத்தியாயத்துல 110 அல்லாஹ் பேசுறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினுன பில்லாஹ். நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். அல்லாஹ் சான்று கொடுக்கிறாங்க. சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் எது? இந்த முஸ்லிம் சமுதாயம் தான். ஏன் அப்படி சொல்லி காட்டுறான்? தாமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஏன் தெரியுமா நீங்க சிறந்த சமுதாயம்? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினுன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்புகிறீர்கள். இதனால தான் நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க. இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் முஸ்லிமுடைய பண்புகளா இருக்குது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த பண்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுறான் பாருங்க. இதே அத்தியாயம் 3வது அத்தியாயம் 114 பேசுறான். எப்படி பேசுறான்? யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யாமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுசாரிஊன ஃபில் கைராத் வ உலாயிக மினஸ் சாலிஹீன். இந்த மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தேர்வு செய்த இந்த சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நம்புவார்கள், இறுதி நாளை நம்புவார்கள், நன்மை ஏவி தீமையை தடுப்பார்கள், நல்ல காரியங்களில் விரைந்து செல்வார்கள். இவர்கள் தான் நல்லவர்கள் ஆவார்கள். அப்போ சூரத்துல் ஆல இம்ரான்ல நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழி நோக்கி அழைக்கக்கூடிய சமுதாயம் இருப்பார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா தௌபால அல்லாஹ் பேசுவான். 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் பேசலாம் பாருங்க. வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅல். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் ஒருவருக்கொருவர் உச்ச நண்பர்கள். யாமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறார்கள். மூமினுடைய பண்பை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல் பண்பு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நன்மை ஏவி தீமையை தடுப்பார்கள். அடுத்தது அல்லாஹ் பேசுறான், வ யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த. தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். வ யுதீமூன வ யுதீஊன அல்லாஹ் வ ரசூலஹு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவார்கள். உலாயிக சயர்ஹமுஹுமுல்லாஹ். இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிவான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான். மூமின்கள் எப்படிப்பட்ட பண்புல இருப்பாங்க? பண்பு அல்லாஹ் அடுக்குறான். ஃபர்ஸ்ட் நன்மை ஏவி தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, என்ன செய்வாங்க? அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். இவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய அருளை புரிவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல சூரா தௌபால 112வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் பாருங்க. மூமின்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன சாயிஹூன ராக்கிஊன அஸ்ஸாஜிதூன அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் மூமினீன். மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள். ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அல்லாஹ்வை வணங்குபவர்கள். அடுத்தது, அவனை புகழ்வார்கள். அடுத்தது, நோன்பு நோட்பார்கள். அடுத்தது, ருக்குவும் செய்வார்கள், சஜிதாவும் செய்வார்கள். அடுத்தது, நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகளை, ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணுபவர்கள். இந்த இறை நம்பிக்கையாளருக்கு நபியே நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க,
மூமினுடைய பண்பு, மூமினுடைய தன்மை, தொழுகை நிலைநாட்டுவாங்க, சக்காத்து கொடுப்பாங்க, நன்மை ஏவார்கள், தீமை தடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுவார்கள். இந்த நிலையில தான் இருக்கணும். நாம் என்ன தெரியுமா பண்றோம்? நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அப்படியே ஒதுக்கிடுறோம். கரெக்டா தொழுகிறோமா, சில நேரத்தில் தான தர்மங்கள் பண்ணிடுறோமா, அதோட வேலை முடியல, மேல உள்ள வேலை இருக்கு. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தாவா களத்தில் நிக்கணும் என்பதை நமக்கு பறைசாற்றக்கூடிய வசனங்களை தான் உங்களுக்கு எல்லாம் நான் ஓதி காட்டினேன். இன்னும் புரியுவதற்காக இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 41வது அத்தியாயம் 33வது வசனம். அதுல அல்லாஹ் பேசுறான், உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேச்சுக்களை பேசுவார்கள், டாப்பா பேசுவாங்க, அறிவுபூர்வமா பேசுவாங்க, ஏராளமா பேசுவாங்க. இந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, இந்த பேச்சுக்கள்லயே, இந்த சொற்களிலேயே ஆக சிறந்த சொல் என்ன தெரியுமா? அல்லாஹ் பேசுறான். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சொற்கள், இதுல சிறந்த சொல்ல சொன்னது யார் தெரியுமா? அல்லாஹ் பேசுறான் பாருங்க. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, நல்ல கவனமா கேட்கணும், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நற்செயல்கள் செய்து நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொன்னவரை விட இனிய சொல்லை சொன்னவன் வேற யார் இருக்க முடியும்? இதான் உலகத்திலே டாப்பான சொல்லி. என்ன சொல்லி? அல்லாஹ்வின் பக்கத்துக்கு, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும், அழைச்சி நல்ல காரியங்கள் செய்யணும். அது செஞ்சிட்டு நான் யார் தெரியுமா? நான் முஸ்லிம் என்று இப்படி சொல்றாங்களே, இவர்கள் தான் இனிய சொல்லை சொன்னவர்கள். இவர்களை விட வேறு யார் என்ன செய்ய முடியாது, இனிய சொல்லவே முடியாதுன்னு சொல்லி காட்டிட்டான். அப்ப இதாங்க நம்முடைய வேலை. என்ன வேலை? நன்மை ஏவி தீமையை தடுக்கணும், நற்செயல்கள் செய்யணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், நன்மையான காரியத்தை பக்கம் விரையணும். இந்த வசனங்கள்லாம் நமக்கு இதான் சொல்லி காட்டுது. இன்னைக்கு ஓதப்பட்ட மகரிபில ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனம் 2வது ரக்காத்துல சின்ன சூரா தான், எல்லோருக்குமே மனப்பாடம், எல்லாருக்குமே மனப்பாடம் தானே. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர். சின்ன சூரா, சின்ன பிள்ளை முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணியிருக்கும். மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தோமே தவிர அதோடைய அர்த்தத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்கலங்க. அதோடைய அர்த்தத்தை செய்யல, சொல்லி கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு சமுதாயத்துல தீமைகள் நிறைந்து கிடக்கிறது. ஹாஃபிலாக இருக்கக்கூடியவர் கூட சில நேரத்துல தவறுகள் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். திருக்குரானை மனனம் பண்ணா மட்டும் போதாது, திருக்குரானை ஓதினால் மட்டும் போதாது, அந்த திருக்குரானுடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை விளங்கினாதான் நாம தாவா களத்தை நிக்க முடியுங்க. இல்லைன்னா சும்மா சாஸ்திரத்துக்கு, சம்பிரதாயத்திற்கு, சடங்குக்கு அந்த குரானை மனப்பாடம் பண்ணுவான், தொழுவைக்கு மட்டும் ஓதிக்குவான். அது எல்லாம் மார்க்கம். மார்க்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒல் அஸ்ர், அல்லாஹ் சத்தியம் செய்யறான், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க? டோட்டல் மனிதர்களுமே நஷ்டத்துல தான் இருக்கிறாங்க, பெருத்த நஷ்டத்துல இருக்கிறாங்க. யாரை தவிர தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யார் நஷ்டவாளி இல்ல, யார் இந்த நஷ்டத்துக்கு ஆளாகாதவர்கள்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து உண்மையை கடைபிடிக்குமாறு, உண்மையை கடைபிடிக்குமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்வோரை தவிர இவங்க தான் நஷ்டத்துல இல்லாதவங்க. மற்ற எல்லாருமே நஷ்டத்துல இருக்கான், அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்ப பாருங்க, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா காலத்துல நாம்
நம்மை இணைக்கவில்லை என்றால் நாமளும் ஒரு கட்டத்தில் நஷ்டவாளிகள் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு பறைசாட்டுகிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை பிற மக்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னா வருவான் வரமாட்டான், அது நம்ம வேலை கிடையாது. அப்படித்தானே? நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனம் பாய், எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனம், எவன் வரான் எவனும் வரமாட்டிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு யாருமே சொல்ல மாட்டிருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு அவன் போயிடலாம் அப்படிங்கிறான். அப்படி இருந்தா நாம அப்படி போயிடுவோம். நல்ல விளங்கிக்கணும், நபிமார்களுக்கே என்ன கடமை தான்? எடுத்து சொல்றது மட்டும்தாங்க கடமை. அவங்கள சத்தியத்துக்கு கூட்டு வரணும் அவங்களுக்கு என்ன இல்லை, கடமை கிடையாது. அப்படி இருந்தா இப்ராஹிம் நபி வாப்பாவை கொண்டு வந்திருப்பாங்களே, நூஹ் நபி தன்னுடைய மனைவியை கொண்டு வந்திருப்பாங்களே, நூஹ் நபி தன்னுடைய மகனை கொண்டு வந்திருப்பாங்களே, லூத் நபி தன்னுடைய மனைவியை கொண்டு வந்திருப்பாங்களே, ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பெரிய வாப்பாவை இஸ்லாத்தை கொண்டு வந்திருப்பாங்களே, அவங்களால கொண்டு வர முடியலையே. நீங்க நினைக்கிறீங்க கூட்டம் பெருசு இல்லைங்க, எண்ணிக்கை பெருசு கிடையாது, தரம் தான் பெருசு. தரம் தான் மார்க்கத்தில் இருக்கணும். ஒருத்த மார்க்கத்தில் இருந்தாலும் போதும், அது அல்லாஹ்க்கு பிடிக்கும். நிறைய பேரு தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்தோடு வருவாங்க. ஒவ்வொரு நபிமாரும் தன்னுடைய சமுதாயத்தோடு வருவாங்க. சில நபிமார்கள் பின்னாடி ஏராளமான மக்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நம்ம நபி பின்னாடி, ரசூலா பின்னாடி ஒரு பெருகொண்ட மனித கூட்டம் இருக்கும். ஒரு நபி போவாராங்க, ஒரு நபி போவாரா, பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் நிலையை பார்த்தீங்களா? ஒரு நபி போவாரு, பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. நபியை யாருக்கு அனுப்புவான்? அல்லாஹ் யாருக்கு? மனிதர்களுக்கு தானே அனுப்புவான், ஒரு சமுதாயத்துக்கு தானே அனுப்புவான், ஒரு பெருங்கொண்ட கூட்டத்துக்கு அனுப்புவான். அந்த கூட்டத்துக்கு அனுப்பிய அந்த நபி அவரால் என்ன செய்ய முடியல, யாரையுமே வென்றெடுக்க முடியல, யாருமே கேட்கல. இதாங்க யதார்த்தம். அதனால அவங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஃபெயில் ஆக்கிடுவானா? அவரை அந்த நபி அல்லாஹ் நரகத்துல போட்டுவானா? இல்ல. வேலையை செஞ்சீங்களா, எடுத்து சொன்னீங்களா, எடுத்து சொல்றது மட்டும்தாங்க வேலை. உள்ளத்துல நேர்வழியை சேர்ப்பது யார் கையில இருக்கு? அவன் கையில இருக்கு. நீங்க சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நாடி நேர்வழி பெற்றுட்டா வைங்களேன், அதுக்கு பெரிய கூலி, பெரிய கூலி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய வாப்பா யாரு? அபூ தாலிப் பக்கபலமா இருந்தாங்க. கடைசி நேரம் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறார். யா அபா தாலிப், அதாவது ஒரு பக்கம் காஃபிருடைய தலைவலா நினைச்சான் அவன், யா அபா தாலிப் அப்படின்ட்டு அவன் பிரச்சாரம் பண்றான். ரசூலுல்லாஹ் பின்னாடி நின்று பக்கத்துல நின்றுக்கிட்டு, என் அருமை தந்தையே, என் பெரிய தந்தையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்களேன். அல்லாஹ் நாடிய நேரம் வரை நான் நினைச்சுவேன், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. இந்த பக்கத்தை என்ன செய்யறான்? உங்க அப்பா பாட்ட மார்க்கத்தை நீங்க விட போறீங்களா? அப்துல் முத்தலிஃபுடைய கொள்கையை பொய்ப்பிக்க போறீங்களா? அவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க பார்க்கணும், பிரச்சாரம் பண்றது யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன், அருட்கொடை, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அந்த நபி பிரச்சாரம் பண்றாங்க தன்னுடைய பெரிய வாப்பாக்கு. உள்ளத்துல சேர்க்க முடியலையே, மார்க்கத்தை சேர்க்க முடிஞ்சதா? சேர்க்க முடியல. எப்போ கேக்கா
பெரிய தந்தைக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. பெரிய தந்தை ஏத்துக்கல. கடைசியில் அப்படியே மௌத்தா போனாங்க. நான் எங்க முன்னோர்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அந்த கொள்கையில தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மௌத்தா போறாங்க. அப்ப ரசூலுல்லாவுடைய பெரிய வாப்பாக்கு கூட ரசூலுல்லாவால் என்ன செய்ய முடியல, சத்தியத்தை உள்ளத்தை சேர்க்க முடியல. அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாவை வந்து தன்னிடத்தை வேலை செய்த ஒரு யூத சிறுவன், அந்த யூத சிறுவன் உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கிறார். அந்த யூத சிறுவனை போய் ரசூலுல்லா பார்க்க போறாங்க. போய் பார்க்க போகும்பொழுது சுகத்தெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த சிறுவன்ட்ட சொல்றாங்க, அஸ்லீம் அப்படிங்கிறாங்க, இஸ்லாத்தை நீ ஏத்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சிறுவர் தன்னுடைய வாப்பாவை பார்க்கிறார். வாப்பா பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஏத்துக்க, அபுல் காசிம் சொல்லக்கூடிய கொள்கையை நீ ஏத்துக்க அப்படிங்கிறார். உடனே அந்த சிறுவன் ஷஹாதத்தை சொல்லிடுறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் வெளியே வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நினைச்சாங்க. அல்லாஹ் புகழ்ந்தவர்களாக வெளியே போறாங்க. பெரிய வாப்பாக்கு சத்தியத்தை சொல்ல முடியல, கொடுக்க முடியல. ஒரு யூத சிறுவனுக்கு அல்லாஹ் நிச்சயிட்டான், அவன் நாடி அவனுக்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான். இதான் யதார்த்தம். இதை உணர்ந்து அன்புக்குரியவர்களே, இந்த நேரான மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது எந்த வகையிலாவது எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாவா களத்தில் கடைசி வரைக்கும் நிலையானவளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.